இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ரா. நல்லக்கனு இன்று காலமானார். அவருக்கு வயது 101. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உடல்நலம் குறைவின் காரணமாக நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார் என்ற செய்தி ஒட்டுமொத்த தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நூற்றாண்டு கண்ட நல்லக்கனுவின் வாழ்க்கை வரலாற்றை குறித்த செய்தியை இப்பொழுது பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கும் பாடுபட்டதாக கூறி கடந்த 2022ஆம் ஆண்டு தகைசால் தமிழர் விருதை பெற்றார். தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு பொற்காரங்களால் விருதுகள் வழங்கி கௌரவித்ததையும் அரசால் கொடுக்கப்பட்ட பணமுடிப்பை கூட ஏழை மாணவர்களின் கல்வி உதவிக்காக வழங்கியவர் நல்லக்கண்ணு என்பதும் குறிப்பிடத்தக்கது. நல்லக்கண்ணுவின் ஆரம்பகால வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கிற பொழுது ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் விவசாய குடும்பத்தில் 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாள் ராமசாமி கருப்பாயி தம்பதியின் 3வது மகனாக பிறந்தவர் நல்லக்கண்ணு. ஸ்ரீவைகுண்டத்தில் பள்ளி படிப்பை துவங்கிய நல்லக்கண்ணு இந்திய சுதந்திர போராட்டம், விவசாயிகளின் போராட்டம், தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், கனிமவள கொள்ளைகளுக்கு எதிரான போராட்டம் என தனது வாழ்நாள் முழுவதும் பல்வேறு போராட்டக் களங்கள், சிறை வாழ்க்கை என வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமின்றி இதர கட்சிகளின் தலைவர்களும் அவரை தோழர் என்று RNK என்றும் அடைமொழியோடு அவர் அழைக்கப்படுவது வழக்கம். 1943ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த நல்லக்கண்ணு இன்று வரை அக்கட்சியில் ஏறக்குறைய 80 ஆண்டுகளுக்கு மேலாக காலூற்றி முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வந்தவர். ஏழ்மையின் அடையாளமாகவும் தியாகத்தின் உருவமாகவும் பழகுவதற்கு இனிமையான மனிதராகவும் வலம் வந்த நல்லக்கண்ணு இறந்து போனார் என்ற செய்தி சக தலைவர்கள் மத்தியில் இன்றைக்கும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி பருவத்தில் காந்தியவாதியாக நல்லக்கண்ணு இருந்தார். அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறினார். வெள்ளியனே வெளியேறு இயக்கத்தில் மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்திய பெருமைக்குரியவர். திருநெல்வேலியில் நடந்த சுதந்திர போராட்டங்களில் அவர் பங்கெடுத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த சில ஆண்டுகளிலே நல்லக்கண்ணு கிளை செயலராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 1948ஆம் ஆண்டு உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்தது. அந்த காலகட்டத்தில் போராட்டக் களத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட நல்லக்கண்ணு நெல்லை சதி வழக்கில் சேர்க்கப்பட்டார். அவரது மீசையை போலீஸ்காரர்கள் சுருட்டை வைத்து பொசுக்கினார்கள். இந்த வழக்கில் 7 ஆண்டுகள் நல்லக்கண்ணு சிறையில் இருந்தார். சிறையிலிருந்து வெளியே வந்த அவருக்கு அன்னசாமி என்பவர் தனது மகள் ரஞ்சிதத்தை திருமணம் செய்து கொடுத்தார். இந்த திருமணம் 1958ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதே காலகட்டத்தில் மாநிலம் முழுவதும் நிலச்சுவந்தார்களின் கைகளில் நிலம் இருந்துள்ளது. அன்றைய காலகட்டத்தில் தலித் மக்களின் வீடுகளையும் நிலங்களையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற நிலை இருந்தது. அந்த நிலைகளில் மத்தியில் போராட்டக் களங்கள் மூலமாக தன் உரிமைக் குரலை எழுப்பிய பெருமைக்கு சொந்தக்காரர் நல்லக்கண்ணு. நிலையான வீடுகள் இல்லாததால் அந்த காலத்தில் தலித் மக்களை ஓடும் குடிக்கள் என்று அழைத்தனர். இதற்கு எதிராக தலித் மக்களை திரட்டி அவர்களுக்கான குடியுரிமைகளுக்காக போராடி அவர்களுக்கான இந்நிலங்களை பெற்றுத்தந்த பெருமைக்கு சொந்தக்காரர் நல்லக்கண்ணு. நல்லக்கண்ணுவின் அரசியல் பயணத்தில் விவசாய சங்கத்தின் பணிகளே பிரதானமாக இருந்தது. 1970ஆம் ஆண்டில் நடந்த நில மீட்சி போராட்டத்தில் ஒரு சிலரின் கைகளில் இருந்த நிலங்களை மீட்பதற்காக இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்தது. அப்பொழுது தமிழ்நாட்டில் மடங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்கள் தொடர்பான விவரங்களை சேகரித்து ஒரு சிறு நூலை ஒன்றை வெளியிட்டிருந்தார் நல்லக்கண்ணு. தென் மாவட்டங்களில் 1996ஆம் ஆண்டுகளில் முக்குளத்தோர் மற்றும் தலித் மக்களுக்கு இடையே சாதி கலவரம் ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக நல்லக்கண்ணுவின் மாமனார் அன்னசாமி கொல்லப்பட்டார். அது கொந்தளிப்பான நேரம். சற்று பிசகினாலும் அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும். ஆனால் அமைதியை ஏற்படுத்தும் பாணியில் நல்லக்கண்ணு சிறப்பான விதத்தில் ஈடுபட்டார் என்றதும் வரலாற்று உண்மை. மதுரையில் பாப்பாரம்பட்டி, கீரிப்பட்டி ஆகிய ஊராட்சி தலித் தலைவர்களின் பதவியேற்க முடியாத சூழல் நிலவிய காலகட்டத்தில் இதனை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலராக இருந்த நல்லக்கண்ணு சுமார் 4000 பேரை ஒன்று திரட்டி உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அதன் மூலமாக அவர்களின் உரிமை வாழ்வுக்காக குரல் கொடுத்து வெற்றியும் கண்டவர் நல்லக்கண்ணு. தாமிரபரணி ஆற்றிலிருந்து மணல் அள்ளுவதற்கு எதிராக 2010 மற்றும் 2018களில் சட்ட போராட்டங்கள் நடத்தி அதன் மூலமாக மாபெரும் வெற்றியை படைத்த பெருமைக்குரியவர் நல்லக்கண்ணு. தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டிகள் வரை அவர் கால்படாத இடங்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு குக்கிராமங்கள் வரை சென்று கட்சிப்பணி மட்டுமல்ல மக்கள் நலப் பணிகளையும் மேற்கொண்ட மாபெரும் தலைவராக வலம் வந்தவர் நல்லக்கண்ணு.